இன்னைக்கு கடவுள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். கடவுளே நினைச்சா நம்ம வாழ முடியாது, உண்மைதான். ஆனால் நம்ம தாய் தந்தையை நினைச்சா கண்டிப்பாக வாழலாம். ஒவ்வொருவருக்கும் நான் பண்ணுற அட்வைஸ் தான். அந்த வந்து எனக்கு 10 வருஷம் ஃபேஸ்புக் பண்ணி, எனக்கு ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி லட்சக்கணக்கில் இருக்காங்க. எனக்கு தெரியாது, ஆனால் வருஷம் ஆண்டவனை விஷ் பண்ணியிருக்கேன். பர்த்டே விஷ் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் பண்ணுவேன், ஆண்டவன் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு பத்திரிக்கை வைக்க வரும்போது ஆண்டவன் சொல்லி தான் ஆண்டவன் பேச அன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆமாம், ஃபேஸ்புக்கில் தான் பேசுவேன். ஒரு நல்ல மனிதன் எப்படின்னா, நம்மளை ஒருத்தர் சின்னதாக பாராட்டினா கூட நம்ம திருப்பி பயிர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் உன்னுடைய குணம் தெரியும். அந்த குணம் ஆண்டவன் இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதன் பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் வந்து அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும். அது வந்து வாழ்க்கை கிடையாது. ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி, நல்ல மகன், மகள், மருமகள், பேரன், பேத்தி, இதுதான் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சொத்தா தான். அது எனக்கு கிடைச்சிருக்கு, அக்கியம் கிடைச்சிருக்கு, ஆண்டோ கிடைச்சிருக்கு. உண்மையாவே இதுதான் பெரிய சொத்து. இதை தவிர நம்ம பணம் தான் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தஸ்து, பதவி அதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நிற்காது. நம்ம கூட நிற்கிறது நம்ம குடும்பம் தான். ஏன்னா நான் வந்து 1990 இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தேன். வரும்போது அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே வழியில் என் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, அப்பா, என் பையன் ஒரு வயசு கூப்பிட்டு வந்தேன். அப்போ என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், ரொம்ப அங்கே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், நாமக்கல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், ஏன் போய் இங்கே கஷ்டப்பட்டு வர்றீங்க அப்படின்னாங்க. கூட வந்து அக்கா கூட இருந்தது, எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆமாம், ஆனால் நான் சொன்னேன் மனைவிட்ட, தைரியமாக இல்லை, நான் யாருக்கு எந்த கெடுதல் பண்ணல, நான் சாதிப்பேன், நான் நிற்பேன் அப்படின்னு. சரி, நான் அவளை ஒத்துக்கிட்டு அவளை என் கூட கஷ்டப்பட்டா. அவள் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. ஏன்னா நல்லா இருக்கும்போது எந்த மனைவியும் கூட இருப்பாங்க, கஷ்டப்படும் போது எந்த மனைவி கூட இருக்காங்களோ அவங்க தான் மனைவி. அந்த இதுதான் நான் மேலே வந்தவன். ஆமாம், அதுதான் நான் மேலே வந்தவன். வந்து எனக்கு என்ன தெரியும், 8ஆம் தான் படிச்சிருக்கேன். இங்கே பெரிய கடையில் ஒரு ஹோட்டலில் டேபிள் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் 5 வருஷம் ப்ரோக்கர் இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை 20 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கேன். ஆமாம், என்னுடைய உழைப்பு எப்படியோ அதே உழைப்பு தான் இங்கே. ஆமாம், அக்கிம் அந்த உழைப்பு தான் இங்கே வரும். கண்டிப்பாக நல்லா பண்ணணும். இவி வெஹிக்கிள்ங்கிறது இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் உலகம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த இதில் வந்து கண்டிப்பாக அந்த இவி வெஹிக்கிள்ங்கிறது இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்களுக்குலாம் நிறைய யூஸ் ஆகும். ஏன் வயசுல பெரியவங்களுக்கு என்னென்ன இல்லை என்ன போயிட்டுன்னா, எல்லா இவி வெஹிக்கிளும் இவங்க சொன்ன மாதிரி எங்கேயா கண்டு பண்ண நின்று தூக்கி போட்டுருந்து ஓரம் மணிக்கு வச்சு சார்ஜ் போட்டு போகணும். இது அப்படி இல்லை, சைக்கிள் ஓட்டுற மாதிரி அது ஒரு உடற்பயிற்சி. நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு பெரிய வரப்பிரசாதங்கிறது கிஃப்ட்டு. இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன். எல்லாரும் குடும்பத்தை மதிங்க, குடும்பத்தை நேசிச்சிங்கன்னா, அம்மா அப்பாவை நேசிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.